எதுவுமே ப்ராப்பராக பண்ண முடியல, எதுவுமே கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியல, என்னோட மைண்ட் செட் வந்து ப்ராப்பராகவே இல்லை அப்படிங்கிறதுக்கு முதல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அது பார்ட் 1, இது அதோட பார்ட் 2 கண்டினியூவாக தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற விஷயம் அதே தான். எப்படி நம்மளோட மைண்ட் செட்டை நம்ம ப்ரோக்ராம் பண்ணி நம்ம பண்ண வேண்டிய விஷயங்களை எப்படி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடியுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் அந்த என்ன சொல்லுவாங்க, மைண்ட் செட் ஷிஃப்டிங் கிடைக்கும். ஓகே, ஸோ கண்டென்ட்குள்ளே போயிடலாம். நம்பர் 1, ஒரு சின்ன ஒரு கதை. கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 பேர் வந்து ரேஸ் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, 5 ரவுண்டு ஓடணும், 5 கிலோமீட்டர் ஓடணும். இதுதான் வந்து 2 பேருக்கும் டார்கெட்டு. இதில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இதில் இவர் ஏன்னு வச்சுப்போம், இவர் பின்னு வச்சுப்போம். ஓகே, இந்த ஏக்கு வந்து என்னென்னா குட் ஹேபிட்ஸ் நிறையா இருக்குது. ஓகேவா, எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை. ஆனால் இவர் முன்ன பின்ன ரன்னிங் வந்து போனதே கிடையாது. பட் இந்த பேட் ஹேபிட் இருக்கார்ல, இந்த பி, இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது, ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்குது. இருந்தாலும் இவர் வந்து ரன்னிங் போயிருக்கார். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா ரேஸ் ஓட ஆரம்பிக்கிறாங்க. திடுக்குன்னு ஓடுறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட் எடுத்தோடனே பி வந்து முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டாரு. ஏ வந்து அவருக்கு பின்னாடி ஓடிட்டுருக்காரு. ஏக்குள்ளே 1008 தாட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. லைக் வந்து எப்படி என்கிட்ட கெட்ட பழக்கமே இல்லை, நான் எதுவுமே இல்லையே, ஆனால் நான் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக ஓடுறேன், பி இவ்வளோ வேகமாக ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பி ஓடுறாரு ஓடிக்கிட்டே இருக்காரு முன்னாடி. ஓகேவா, இந்த பி ஓடிட்டே இருக்கும்போது ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேலே அவரால் ஓட முடியல. அதாவது பிக்கு வந்து 3ஆவது ரவுண்டில் அவரால் ஓட முடியல. பொறுமையாக கொஞ்சம் அப்படியே ஸ்லோ பண்ணுறாரு. ஆனால் இங்கே தான் ஒரு ரிசல்ட்டுங்கிறதே ஸ்டார்ட் ஆகுது. என்ன பண்ணுறாருன்னா வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த அளவுக்குலாம் மூச்சு வாங்கவே இல்லை. இப்போ பிக்கு எந்த அளவுக்கு மூச்சு வாங்குதோ அந்த அளவுக்கு மூச்சு வந்து ஏக்கு வாங்கவே இல்லை. இத்தனைக்கும் ஏ வந்து ரன்னிங் போனதே கிடையாது. ஆனால் அவர்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. பட் பிக்கு கெட்ட பழக்கம் இருக்குது, ஆனாலும் ரன்னிங் போயிருக்காரு. ஓகேவா, ஸோ அப்போ இவர் வந்து ஏ வந்து ஓடுறாரு. தென் பி கூடயும் பி கூட வந்துட்டார். 4ஆவது ரவுண்டில் பியும் அவரும் சேர்ந்து ஓடுறாங்க. பி கிட்ட அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் நினச்சி தான் முன்னாடி போய் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அவர் இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா பி புஷ் பண்ணுங்கன்னு சொல்லி பியும் சேர்த்து ஓட வைக்கிறாரு. லீடர்ஷிப் குவாலிட்டியோட இந்த இடத்துல ஏ நடந்துக்கிறார். பட் அட் த எண்ட் ஜெயிக்கிறது யாருன்னா ஏ தான். இங்கேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயமே என்ன அப்படின்னா, நம்ம என்னதான் நம்ம கிட்ட ஸ்கில்லோ டேலண்ட்டோ என்ன வேணால் இருந்தாலும், ஆனால் இங்கே நம்மக்கிட்ட நல்ல ஹேபிட்ஸ் இல்லை அப்படின்னா, நல்ல ப்ராப்பரான மைண்ட் செட் இல்லை அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலையுமே தோற்றுருவோம். லெட்ஸ் இந்த ஏ ஜெயிச்சதுக்கான காரணம், ஏ வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு நெகட்டிவான தாட் வந்திருந்தாலும், பட் அவர் என்னென்னா இல்லை இது உன்னோட பொட்டென்ஷியல் இல்லை, நீ உன்னோட பொட்டென்ஷியல் 40% தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி 3ஆவது ரவுண்டில் அவருக்கு மூச்சு வாங்கினாலும், அவர் வந்து நிற்கணும்னு சொல்லி நினச்சாலும் அவர் நிற்காமல் ஓட ஆரம்பித்தார். அட் த எண்ட் ரிசல்ட் அவர் அந்த ரன்னிங்கில் அவரோட 60% ஆஃப் த பொட்டென்ஷியலை பார்த்துருக்காரு. ஸோ இங்கே நான் உங்களுக்கு சொல்ல போகிற முதல் விஷயமே என்ன அப்படின்னா, பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது. பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் நம்ம எல்லாருக்குமே தேவை. இந்த பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட். ஸோ இந்த பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது, இந்த ஏ இருந்தார் இல்லையா, அதுதான் என்னால் முடியாது, எனக்கு வராது, எனக்கு நடக்காது அப்படிங்கிறத விட நான் பண்ணுவேன், என்னால் முடியும். லெட்ஸ் சே நேற்று நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஒருவேளை ஒரு கோல் இருக்குது, ஒரு எய்ம் இருக்குது, நான் ஜெயிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஏதோ ஒரு தடுக்குது, லிமிட்டிங் பிலீஃபாக இருக்குது. அதாவது முடியாது, நடக்காது, வராது, கிடைக்காது, இந்த மாதிரியான நெகட்டிவான மென்டல் ஆட்டிடியூட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, உங்களோட கோல் எழுதிக்கோங்க. இன்ன வரைக்கும் அந்த கோலை யாராலையுமே அச்சீவ் பண்ணவே முடியாதான்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். தென் யாருமே அந்த மாதிரி அச்சீவ் பண்ணதே இல்லையா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஒருவேளை இந்த உலகத்தில் அப்படி யாராவது அச்சீவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஏன் உங்களால் பண்ண முடியாது, 1% கூட அதுக்கு வாய்ப்பு இல்லையா உங்களால் பண்ணுறதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு கன்சிடர் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸசைஸை நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் நேற்று எபிக் ரீகேப்புங்கிற ஒரு சேனல் ஒன்று பார்த்தேன். அதில் இந்த விஷயம் சொல்லியிருந்தாங்க. நான் உடனே பேப்பர் எடுத்து இந்த விஷயத்தை எழுதினேன். எனக்கு வந்து ஒரு புது பிலீஃப் ஒன்று கிரியேட் ஆச்சு. ஸோ அதுக்காக இது ஒரு பிலீஃப் எக்ஸசைஸ்னு சொல்லி அந்த சொல்லியிருந்தாரு. நல்லா இருந்துச்சு அது கேட்கும் போது. அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த வார்த்தை எனக்கு வரவே மாட்டேங்குது. ஓகே ஃபைன். ஸோ
பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் வச்சுக்கோங்க. இந்த பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது என்னால் முடியும். அதாவது நீங்கள் அஃபர்மேஷன் மாதிரி சொல்ல ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் மாதிரி செட் பண்ணிக்கோங்களேன். இதை உங்கள் நோட்ஸ்லேயோ இதுலேயோ ரிமைண்டர் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் எழுதிக்கோங்க, சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஐ திங்க் நான் இங்கே எழுதி வச்சிருக்கேன். ஐ எம் கான்ஃபிடென்ட், ஐ எம் பாசிட்டிவ், ஐ எம் பர்பஸ்ஃபுல், ஐ எம் வர்த்தி, ஐ எம் ரெஸ்பான்சிபிள். இந்த வார்த்தைகள் எல்லாமே சொல்ல நம்ம அப்படி ஆகும். லைக் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் வர்த்தியாக இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தில் கான்ஃபிடென்ட்டாக இருந்திருக்கலாம் இல்லையா? அதை ரிமைண்ட் பண்ணி இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி பாசிட்டிவான மென்டல் ஆட்டிடியூட்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு நெகட்டிவான மென்டல் ஆட்டிடியூட் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஆனால் அதெல்லாம் விட இந்த மாதிரியான பாசிட்டிவான ஒரு மென்டல் ஆட்டிடியூட் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மைண்ட் ப்ராப்பராக சூப்பராக இருக்கும். சீரியஸாக ட்ரஸ்ட் மீ கைஸ். அண்ட் ஸோ நான் ஒரு ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து குரூப் ஆஃப் ஆன்லைன் கோச்சிங் தான். பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். February 10க்குலாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். டீட்டெயில்டாக உங்கள் லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது என்னோடய கையில் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். தென் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறது உங்கள் கையிலையும், அண்ட் ஸோ அதை சொல்லித்தரது என் கையிலையும் இருக்குது. என்னோடய லைஃப்பில் பெயினை விட நிறையா ப்ளஷர்ஸ் தான் நான் அதிகமாக எடுத்திருக்கேன், ரைட்? ஸோ அந்த ப்ளஷர் எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னா என்னை ரொம்ப அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக ரொம்ப ஜாலியாக இருக்க வச்சுச்சு. பட் என்னோட லேட்டர் ஃபியூச்சரில் அந்த ப்ளஷர்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஏதோ ஒரு வகையில் பாதிச்சு. மேபி அது நான் வந்து மணி இன்கம் வந்து ப்ராப்பராக நான் வந்து ஜென்ரேட் பண்ணாதனால எனக்கு நிறையா பேக் ட்ராப்ஸ் வந்து இருந்துச்சு. நான் ப்ராப்பரான ஒரு கரியர் பில்ட் பண்ணாதனால எனக்கு நிறையா பேக் ட்ராப்ஸ் இருந்துச்சு. நான் ப்ராப்பரான மைண்ட் செட் பில்ட் பண்ணாதனால எனக்கு நிறைய பேக் ட்ராப்ஸ் இருந்துச்சு. ப்ராபப்ளி மைண்ட் செட்டு தான் எனக்கிட்ட வந்து ரொம்ப மோசமாக இருந்தது எல்லா சமயத்துலையுமே சரி. பட் இப்போது ரீசெண்ட் டைமில் நான் என்னோட மைண்ட் செட்டை பயங்கரமாகவே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கேன், ரைட்? ஸோ அப்போது எனக்கு இந்த மைண்ட் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வெயிட் லிஃப்டிங் அப்படிங்கிற என்னோட ஜேர்னி. ஸோ இந்த வெயிட் லிஃப்டிங், ஓகே ஸ்பெல்லிங் தப்பாக எழுதிட்டேன். வெயிட் லிஃப்டிங் ஜேர்னி, ஓகேவா? ஸோ இந்த வெயிட் லிஃப்டிங் ஜேர்னியில் எனக்கு வந்து பாடியில் பெயின் வர என்னோடய லைஃப்பில் ப்ளஷர்ஸ், ஷார்ட் டேர்ம் ப்ளஷர்ஸ் வந்து கம்மியாச்சு. இந்த சென்ஸ் மொத்தமாக கம்மியாகல, கொஞ்சம் கம்மியாச்சு. பட் இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இந்த வெயிட் லிஃப்டிங் அப்படிங்கிறது ஒரு கம்ஃபர்ட் ஜோனும் கொடுத்துருச்சு. ஓகே, டெய்லியும் தானே பண்ணுறோம், இதில் என்ன வந்து ஒரு ரிஸ்க் இருக்குது, இதில் என்ன ஒரு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து இது என்ன ஷிஃப்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த வெயிட் லிஃப்டிங் அப்படிங்கிறத தூக்கி போட்டு நான் வந்து பாக்ஸிங் அப்படிங்கிறத ஷிஃப்ட் பண்ணேன். யூசி பாக்ஸிங்க்கும் வெயிட் லிஃப்டிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த வெயிட் லிஃப்டிங் அப்படிங்கிறது நம்மளோட வெயிட் ட்ரைனிங், ஓகே, இது எல்லாமே இருக்கும். பட் பாக்ஸிங் அது இதை விட இன்னொரு கொடூரமான ட்ரைனிங் அதில் வந்து இருக்குது. ஓகே, நேற்று வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி மூவ் ஒன்று இருக்குது, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இந்த மூவ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு லெக் வந்து ப்ராப்பராக போகல. உடனே மாஸ்டர் வந்து திட்ட ஆரம்பிச்சார், டேய் என்ன நீ சரியாகவே பண்ணல. பட் இருந்தாலும் அந்த நேரத்துலையும் எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமாலாம் யோசிக்கவே இல்லை. நான் த திங் என்ன அப்படின்னா அது ஒரு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸாக மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் என்னோட மைண்ட் செட் ப்ராப்பராக இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த வாலண்டியர் சஃபரிங்ஸை நான் வந்து ஒரு என்ஜாயபிளான ஒரு திங்காக எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படிங்கும்போது அவர் திட்டுறது எல்லாமே எனக்கு வந்து ஓகே, நான் ஏதோ ஒரு வகையில் நான் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக அவர் எனக்கு சொல்கிறாரு. ஓகே, அதை கற்றுக்கு நான் திரும்பி பண்ணுறேன்னு. இன்ஃபேக்ட் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட நான் ப்ரஷ் பண்ண போனேன். அப்போ கூட நான் வந்து இந்த மூமெண்ட்லேயே தான் போனேன். லைக் ஸோ த திங் என்ன அப்படின்னா பெயின் வந்து சூஸ் பண்ணுங்கள். சஃபரிங், அதாவது வந்து ப்ளஷர்ஸை விட பெயின் அதிகமாக சூஸ் பண்ணுங்கள். வாலண்டியரான பெயின்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரியான பெயினை சூஸ் பண்ணணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது, ஓகேவா? இப்போ நான் ஏன் யூடியூப் எடுத்திருக்கேன் அப்படின்னா இது லாங் டேர்ம். இதில் மேபி ஹேட் கமெண்ட்ஸ் வரும், தப்பாக என்னை திட்டவும் தான் போகிறாங்க. பட் இது எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். பிகாஸ் என் லைஃப்பில் நான் நிறையா வந்து அன்வான்டான ப்ளஷர்ஸ் அதிகமாகவே எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால. இன்ஃபேக்ட் நேற்று பாக்ஸிங் கிளாஸில் கூட பாக்ஸிங் போகிற எல்லாருமே இவ்வளோ டிசிப்ளினாக இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இருக்க மாட்டாங்க. நேற்று நிறைய பேர் கிளாஸுக்கு வரவே இல்லை. அவங்களாம் வந்து 6 மாதம் வரவங்க, 7 மாதம் வரவங்க, அவங்களாம் வரவே தான் இல்லை. ஸோ அதுக்காக நம்மளுமே அதே மாதிரி இருக்கணும் அவசியம் கிடையாது. யூசி ஜிம் போகிறவங்களுமே நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜிம் போகிறாங்கன்றதுக்காக அவங்க டிசிப்ளினாக அவங்க மைண்ட் செட்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம சொல்லவே முடியாது. அங்கேயுமே டீஜென்ரேட்டான பீப்புள் இருப்பாங்க, இங்கேயுமே டீஜென்ரேட்டான பீப்புள் இருப்பாங்க. த திங் நீங்கள் உங்கள் வேலையை ப்ராப்பராக பார்க்கணும். அது மட்டும் தாங்க. போனோமா பேசணுமா அவ்வளோதான். அதோட அங்கேயோடு அதை கட் பண்ணிட்டு நம்ம வேலையை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடணும். இதில் நம்ம மென்டலி ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். இன்ஃபேக்ட் நேற்று என் கூட வந்து ஒர்க் அவுட் பண்ணுற பையன் கூட நேற்று என் கூட வந்து பாக்ஸிங் கிளாஸில் வர பையன் கூட ஸ்மோக்கிங் ஹேபிட் அந்த பையனுக்கு இருக்குது, ட்ரிங்கிங் ஹேபிட் அந்த பையனுக்கு இருக்குது. அதுக்காக வந்து எப்படி சொல்கிறது, அந்த பையனை நம்ம ஒதுக்கிட்டா இல்லை இவனுக்கு தேவை அப்படிலாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் இந்த கிளாஸில் நம்ம பேசுகிறோமா அதோட அவ்வளோதான். ஓகே, இந்த திங் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா
நீங்கள் வந்து வெயிட் லிஃப்டிங் ஓகே ஒரு வெயிட் லிஃப்டிங் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ஓகே ஃபைன் எனக்கு வந்து ஒரு மாதிரி அது கம்ஃபர்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நெக்ஸ்ட் பெயின் என்ன கொடுக்கலாம், ஒன்று பாடி பில்டிங்கோ இல்லை வெயிட் லிஃப்டிங்கில் காம்படிஷன்ஸோ இந்த மாதிரி அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சும்மா ஓகே நான் ஜிம் போகிறேன் வரேன் ஹெல்த்தியாக வச்சுக்கிறேன் ஓகே ஃபைன் தான், பட் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது மேட்டர் இருக்கு இல்லையா? அப்போது அதுவுமே உங்கள் மைண்ட் செட்டை வந்து கம்மி பண்ணும். அப்போது பெயினை நீங்கள் அதிகமாக சூஸ் பண்ணும்போது உங்களோட மைண்ட் செட் பயங்கரமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும் உங்கள் லைஃப்பில். ஸோ என்னை பொறுத்தவரை உங்களோட லைஃப்பில் ப்ளஷர்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு ஜஸ்ட் பெயினை நீங்கள் சஃபரிங் வந்து வாலண்டியராக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹார்ட் பிரேக்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக டேக் இட் ஈஸியாக காணாமல் போயிடும். ஓகே அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து நேற்று கூட எனக்கு ஒரு ஹார்ட் பிரேக் நடந்துச்சு. பட் ஆனால் அதெல்லாம் நான் வந்து பெருசாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த டைமில். பட் இருந்தாலும் எனக்கு அதை விட நிறையா வேலை இருக்குது இல்லையா, அதில் நான் ஃபோக்கஸ் பண்ணணும் இல்லையா. சும்மா எனக்கு ஆயிடுச்சுங்கிறதுக்காக என்னால் அப்படியே உட்காந்துட்டு இருக்க முடியாது, ரைட்? ஸோ இந்த திங் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், எவ்வளோக்கு எவ்வளோ நீங்களாக ஒரு சஃபரிங்ஸை எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ லைஃப் உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ப்ளஷர்ஸை கொடுக்கும். பட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான ப்ளஷர்ஸ் எடுத்துக்கிறீங்களோ லைஃப் பயங்கரமான சஃபரிங்ஸை கொடுக்கும். அதை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கவங்க வெளியே இருக்கிறவங்க ஏன் என்னை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி இதுலேருந்து என்னால் என்ன பண்ணிட முடியும். இது லாங் டேர்ம் ரன்னிங், ரைட்? இது ஒன்றும் ஷார்ட் டேர்ம் கிடையாது. உடனே சீக்கிரமாக எனக்கு இப்போ நான் ஒரு ஜாப் போகிறேன், ஒரு ஷிட்டியான ஒரு ஜாப் போகிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜாப்லேருந்து எனக்கு மணி வந்துருச்சு அப்படின்னா ஓகே ஃபைன் நான் ஷிட்டியான ஜாப் போயிட்டேன் எனக்கு வந்து மணி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிற இது கிடையாது. ஓகே மேபி அந்த ஷிட்டியான ஜாப்ல நான் அதே இடத்துல அப்படியே கூட இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. டெய்லி என்ன நான் அப்டேட் பண்ணுறேன், டெய்லி நான் ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருக்கேன், டெய்லி என்ன நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், டெய்லி என் மைண்ட் செட்டை நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன். இங்கேருந்து அதாவது இந்த ஒரு நவம்பருக்கும் இப்போக்கும் இருக்கிற கேஜேக்கு நிறையா வித்தியாசம் இருக்கும். லைக் அவன் வந்து ஒரு சின்ன விஷயம்னா ரொம்ப யோசிப்பான், பயப்படுவான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற கேஜே அப்படி கிடையாது. பார்த்துக்கலாம் தைரியமாக ஒரு மைண்ட் செட், என்னால் முடியுங்கிற ஒரு நம்பிக்கை. ஓகே கவுன்ஸு மெட்டீரியலிஸ்டிங்கு இதெல்லாம் வச்சு, அதாவது ரிலீஜன் கேஸ்ட் இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் யாருங்க அதெல்லாம் இங்கே முடிவாகாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது, உங்களால் என்னென்ன பண்ண முடியும், உங்களோட ஒர்க் என்ன, இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் யாருங்க இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்கள் மைண்ட் செட் ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு மெட்டீரியலிஸ்டிக்காக பணத்து மேலே, புகழ் மேலே, இல்லை ரிலீஜன் கேஸ்ட் இதெல்லாம் மேலே நீங்கள் வந்து அதிகமான ஆசைகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆசைகள்லாம் உங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல குழியில் தள்ளி விடும். சீரியஸாக மேபி இன்றைக்கி அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாவ் அப்படிங்கிற மொமெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே இட் வில் கிரியேட் ஸோ மச் ஹியூஜ் ஆஃப் கான்சிக்வன்சஸ் இன் யுவர் லைஃப். ஒரு அண்ணனா, ஒரு பிரதரா, ஒரு தம்பியா, ஒரு ஃப்ரெண்டாக நான் சொல்கிறேன். ஜஸ்ட் இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது, இந்த கோச்சிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அது என்னோட கையிலையும் இருக்குது, அட் த சேம் டைம் உங்கள் கையிலையும் இருக்குது. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். This is KJ. I will see you in this informative video and thank you for watching my video. Love you guys. அதுக்கு முன்னாடி நான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், முடிஞ்சால் அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷார்ட்டான கான்டென்ட்ஸும் அங்கே போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம் என்ன நடக்குது. ஸோ தேங்க்யூ. சூப்பர்.